2 மணி 40 நிமிடங்கள். உங்கள் அனைவருக்கும் சென்னை கோட்டத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பசினோக்கார் கரும்புஞ்சா கரும்புமே கண்ணாயினார் எல்லாரும் தேசிய சொன்னவர்கள் ஒரு திருத்தம் சொல்கிறார், மெய் உருத்தம் பாரார். அதையும் மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய முக்கியமான தருணத்தை நடைபெறுகிற நம்முடைய இந்த டிஇசி கூட்டத்திற்கு வர இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியுரையாற்ற முதலில் குறிப்பிட்டேனே, இந்த எஸ்ஆர்எம் என்ற இயக்கத்தில் மட்டும்தான் உழைப்பிற்கேற்ற உயர்வு, அதற்கு சாட்சியாக இருக்கிற நமது கோட்டத்தினுடைய துணைத் தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களை இங்கே நன்றியுரையாற்ற வைக்கிறேன். இத்தனை நேரம் இந்த சிறப்பு வாய்ந்த டிஇசி கூட்டத்தில் கலந்து கொண்டு உணவை மறந்து உணர்வோடு காத்திருந்த அனைத்து எஸ்ஆர்பி பிரிவு நிர்வாகிகளுக்கும் எஸ்ஆர்பி சென்னை கோட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ரம்பரமான சொல்ற வாலி வதைப்படம்னு ஒரு படம் இருக்கு. அதில் ஒரு சொல்லுவாங்க, வாலிக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பலம் வந்து வாலி பலம் இங்கே வந்துருமா, அந்த பலம் நமக்கு இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அனுமனுக்கு வந்து ஜாம்பவான் வந்து அனுமனோட பவர் என்னன்னு எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அனுமன் வந்து அவரோட பராக்கிரமத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா வாலிக்கு அப்படி கிடையாது. ராமர் வந்து சுப்ரீம் கிட்ட போறதுக்கு முன்னாடியே வாலி கிட்ட வந்திருந்தா ராவணோட அழிவு அடுத்த நிமிஷம் முடிஞ்சிருக்கும். அது போல பலம் பெற்றவர்கள் தான். நம்ம போயிட்டு ஒரு அதிகாரிக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா நம்மளுடைய தலைவர்கள் அதிகாரிக்கு முன்னாடி அதிகாரிகளோட பாதி பலத்தை நம்ம எடுத்துப்போம். உட்காரும் போதே அந்த பலம் போயிடும் அவனுக்கு. நம்முடைய நிர்வாகிகளுக்கும் அதே பலம் இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து இனி வரும் காலங்களிலே ஒவ்வொரு கூட்டத்திலும் சரி, ஒவ்வொரு நெகோசியேஷனும் சரி, உங்களுடைய பலம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்கு ஒரு அதிகாரி முன்னாடி உட்காருங்க, ஒரு ஐஆர்எஸ் முன்னாடி உட்காருங்கன்னா, நீ பெரிய ஆள் இல்லை, நான் தான் பெரிய ஆள். நான் என்னோட 700 எம்ப்ளாய்க்காக கேள்வி கேட்க வந்துக்கிறேன். கேள்வி கேட்கணும்னா எனக்கு பெரிய ஆள், பதில் சொல்ற பெரிய ஆள் கிடையாது. நம்ம கேள்வி கேட்க போறோம், அவங்க கிட்ட பதில வாங்க போறோம். அந்த கர்வத்தோடும் எஸ்ஆர்பி பேரியத்தின் மரவன் என்ற மமதையோடு முன்னாடி உட்காரணும். உட்கார்ந்து நம்மளோட தொழிலாளிக்கான அனைத்து சலுகைகளையும் போராடி வெல்ல வேண்டும். போராடி பெறாத எந்த ஒரு வெற்றியும் வெற்றியாகாது. அதனால உலகத்தின் மிகச்சிறந்த செயல்